அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் இனிய மனோஜுக்கு உன் விமலா எழுதி கொள்வது. உன் மனதை என்னால் ஜெயிக்க முடிந்தது, என் மனதை உன்னால் ஜெயிக்க முடிந்தது. ஆனால் நம் பெற்றோர்களை நம்மால் ஜெயிக்க முடியவில்லை மனோ. நாம் இருவரும் ஓராண்டு காலம் போராடியும் நம் பெற்றோரின் சம்மதத்தை பெற முடியவில்லை. எனவே என் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லிவிட்டேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லை மனோ. நாம் பிரிந்தாலும் நம்மை இணைத்த இளையராஜாவின் பாடல்கள் நம் காதல் நினைவுகளை மீட்டெடுத்து கொண்டே இருக்கும். என் நினைவில்லாமல் உன்னால் ஒரே ஒரு இளையராஜா பாடலை கூட கேட்க முடியாது என்று எனக்கு தெரியும் மனோ. நம் வாழ்நாள் முழுவதும் தொடரப்போகும் இளையராஜாவின் உன்னதமான சங்கீதத்தில் நம் காதல் ரகசியமாக வாழும். இப்படிக்கு தீரா கண்ணீருடன் விமலா. குரல் தழுதழுக்க என் முன்னாள் காதலியின் கடிதத்தை படித்து முடித்த என் மனைவி நந்தினி, யாரு இந்த விமலா என்றாள். அப்போது அவளின் விழியோரம் எட்டி பார்த்த கண்ணீர் அடுத்து நான் சொல்ல போகும் வார்த்தைகளை கேட்டு கன்னத்தில் வழிவதற்காக காத்து கொண்டிருந்தது. நான் குரலில் எவ்வித உணர்ச்சியும் இன்றி, இந்த லெட்டர் எப்படி உனக்கு கிடைச்சது என்றேன். உங்களோட ஒரு பழைய புத்தகத்துல இருந்துச்சு என்ற நந்தினி படுக்கை அறையிலிருந்து குழந்தையின் சினுங்கல் சத்தம் கேட்க வேகமாக உள்ளே சென்றாள். நான் பால்கனிக்கு சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு வெளியே பார்த்தேன். டெல்லியின் ஜனவரி இரவு குளிருக்கும் மனதில் பரவியிருந்த மெல்லிய சோகத்திற்கும் சிகரெட் புகை இதமாக இருந்தது. புகையை இழுத்து வெளியே விட்டபடி தூரத்தில் தெரிந்த கோட்டையை பார்த்தேன். மெயின் ரோட்டில் வாகனங்களின் விளக்குகள் மின்னியபடி ஊர்ந்து கொண்டிருந்தன. விமலாவின் கண்களும் இப்படித்தான். கண்ணுக்குள் யாரோ நட்சத்திரங்களை ஒளித்து வைத்தது போல் மின்னிக்கொண்டே இருக்கும். சென்னையில் நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக பணியாற்றிய கம்பெனியின் HR டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்தவள் விமலா. இளையராஜாவில் ஆரம்பித்து இளையராஜாவில் முடிந்த காதல் அது. ரொம்ப ரேர் இளையராஜா பாட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, ப்ளூடூத்ல அனுப்புறீங்களா மனோஜ் என எங்களுக்குள் ஆரம்பித்த பழக்கம் இளையராஜா புரோகிராமுக்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், வரீங்களா மனோஜ் என்ற அளவிற்கு சென்றது. நான் மயங்கினேன், சொல்ல தயங்கினேன். பாட்டு கேட்கிறப்பெல்லாம் உங்களைத்தான் நினைக்கிறேன் விமலா என்ற போது அவளோ, நமக்கு பையன் பிறந்தா இளையராஜான்னு பேர் வைக்கணும் மனோ என்றாள். இளையராஜாவின் உன்னதமான சங்கீதத்தில் பிறந்த காதல் ரகசியமாக எங்களுக்குள் வாழ்கிறது. காலம் எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு இளையராஜாவை மட்டும் பிரிக்க முடியாமல் தோற்றுக்கொண்டே இருக்கிறது என நான் பழசையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். குழந்தையை தூங்க வைத்து விட்டு வந்த நந்தினி, சொல்லுங்க யார் அந்த விமலா என்றாள். எனக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. நந்தினி அதிகம் வெளியுலகு தெரியாமல் வளர்ந்த ஒரு சிறு கிராமத்து வாத்தியார் வீட்டு பெண். செய்தித்தாளே என்னை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் படிக்க ஆரம்பித்தாள். என் மீது மிகவும் பொசசிவாக இருப்பாள். அபார்ட்மெண்டில் பனியனுடன் வெளியே சென்று நின்றால் ஓடி வந்து என் தோளில் துண்டை போர்த்திவிட்டு, ஏன் பாடிய காமிச்சுட்டு நிக்கிறீங்க என்பாள். நான் அவளிடம், ஆமாம் பெரிய சரத்குமார் பாடி என்பேன். அப்படிப்பட்டவளிடம் பேச்சும் சிரிப்பும் கனவுகளும் கவிதைகளுமாய் என் வாழ்வில் ஒரு பெண் இருந்தாள் என்பதை எப்படி சொல்வது? சொல்றேன், பதட்டப்படாம கேளு விமலா என்றேன். சென்னையில என் கூட வேலை பார்த்த பொண்ணு. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கலன்னு பிரிஞ்சிட்டோம். 2 பேரும் எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 வருஷம். 3 வருஷம் ஒருத்திய லவ் பண்ணி இருக்கீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்காம என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்பவும் அவளை நினைச்சுப்பீங்களா என்றாள் நந்தினி. எங்க ஊர் அரச மரத்தடியில என் கூட உட்காந்து ராட்டின சுத்தின குமரேசனையே நான் இன்னும் மறக்கல நந்தினி. மனுஷன்னா அவன் வாழ்க்கையில கடந்து வந்த எல்லோருடைய நினைப்பும் இருக்கதானே செய்யும் என்று நான் கூறிய போது என் மொபைல் போன் அடித்தது. மெட்டி ஒலி காற்றோடு என்று ரிங்டோன் ஒலிக்க நான் மொபைலை கட் செய்தேன். இது இளையராஜா பாட்டுதானே என்றாள் நந்தினி. என் நினைவில்லாம இளையராஜாவோட ஒரு பாட்டை கூட உங்களால கேட்க முடியாதுன்னு எழுதியிருந்தாளே. ஒவ்வொரு தடவை இளையராஜா பாட்டு கேட்கிறப்பவும் அவளை நினைச்சுப்பீங்களா என்று நந்தினி கேட்டபோது அவள் குரல் தழுதழுத்தது. நான் நந்தினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல், நந்தினி உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், எனக்கு புரியுது.
என்ன பண்றது, நான் விமலாவை காதலிச்சது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதையும் இப்ப மாத்த முடியாது. ஆனா என்னோட காதல் தோல்வி நம்ம வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிக்கல. உன் கூட நல்லபடியா சந்தோஷமா தான் இருக்கேன். அதெல்லாம் சரி. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு முழுசா 3 வருஷம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்காளே, அதை எப்படிங்க தாங்கிக்கிறது என்ற நந்தினி அழ ஆரம்பித்தாள். நான் மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் அழுது மனம் ஆறட்டும் என்று விட்டுவிட்டேன். மறுநாள் இரவு நந்தினி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். குனிந்து அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டேன். நந்தினியின் அருகில் படுத்திருந்த குழந்தையின் கையில் நந்தினியின் புடவை நுனி. நான் புடவை நுனியை எடுக்க முயற்சித்தேன். குழந்தை சினுங்க விட்டுவிட்டேன். தன் புடவை நுனியை பிடித்துக்கொண்டு தூங்க நந்தினி குழந்தைக்கு பழக்கப்படுத்தியிருந்தாள். எனக்கு பாட்டு கேட்க வேண்டும் போல தோன்றியது. எழுந்து பால்கனிக்கு சென்றேன். மொபைலில் இளையராஜா பாடலை ஒலிக்க விட்டுவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டேன். பாடலில் மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்தேன். தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாகி போகுமென்று யாரேனும் நினைக்கவில்லை என்ற வரிகளை கேட்டவுடன் எனக்கு கண்கள் கலங்கியது. அப்போது என்ன அவன் நினைப்பா என்று பின்னால் இருந்து நந்தினியின் குரல் கேட்க அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டு திரும்பினேன். நந்தினி கண்களில் கோபம் மின்ன, நான் வந்து நின்னது கூட தெரியாம பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் நினைப்புலதான் தினம் வீட்டுக்கு வந்த உடனே இளையராஜா பாட்டு கேக்குறீங்களா? இல்லம்மா, சாதாரணமா தான் கேக்குறேன், சும்மா சொல்லாதீங்க. இப்ப இந்த பாட்டுல தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாகி போகும் என்றுன்னு கேட்டப்ப அவன் நினைப்பு வரலேன்னு சொல்லுங்க பாப்போம். மற்ற விஷயங்களில் சற்று விவரமில்லாத பெண்கள் கூட கணவனுடைய பெண் நட்பு சார்ந்த விவகாரங்களில் மட்டும் மிகவும் நுணுக்கமான புத்திசாலிகளாகி விடுகிறார்கள். உண்மையை சொன்னால் மேலும் பிரச்சனை என்பதால் அதெல்லாம் இல்ல நந்தினி, நீயாவே நினைச்சுக்கிற என்று நான் கூறியவுடன் வேகமாக உள்ளே சென்ற நந்தினி தூங்கிக் கொண்டிருந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். நான் சற்றும் எதிர்பாராத விதமாக என் முன் குழந்தையை நீட்டி, நம்ம பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அந்த பாட்டை கேக்குறப்ப அவன் நினைப்பு வரலேன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றாள். நான் அதிர்ச்சியுடன் நந்தினியை நோக்கினேன். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றாலும் பெற்ற குழந்தை மீது பொய் சத்தியம் பண்ண சங்கடமாக இருந்தது. குழந்தை தூக்கம் கலைந்து அழ ஆரம்பித்தது. நான் வேகமாக குழந்தையை வாங்கி என் தோளில் சாய்த்து இறுக்கமாக அணைத்தபடி, ஆமாம் நந்தினி, அந்த பாட்டை கேட்டப்ப விமலாவைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றேன். சட்டென கண் கலங்கிய நந்தினி, அவளை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னை ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்டாட்டி பிள்ளைய தூங்க வச்சுட்டு எவளையோ நினைச்சுக்கிட்டு பாட்டு கேட்கிறேன்னு சொல்றீங்களே, என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சீங்களா என்றாள் நந்தினி. எனக்கு புரியுது நந்தினி, என்னை இப்ப என்ன செய்ய சொல்ற? நீங்க இனிமே அவளை நினைக்க கூடாது, சரி? ஆனா இளையராஜா பாட்டு கேக்குறப்பெல்லாம் உங்களுக்கு அவ நினைப்பு வரும்ல என்று நந்தினி கேட்க நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சொல்லுங்க, வரும்ல? வரலாம். அப்படின்னா இனிமே இளையராஜா பாட்டை கேட்காதீங்க என்றவுடன் எனக்கு யாரோ என் கழுத்தை பிடித்து நெரிப்பது போல் இருந்தது. நான் பிறந்ததிலிருந்து என்னை தொடரும் பாடல்கள் அவை. நான் குழந்தையாக இருந்தபோது கண்ணே கலைமானே பாடலை பாடித்தான் என்னை தூங்க வைத்ததாக அம்மா சொல்லி இருக்கிறாள். பள்ளியில் ஆடி மாசம் காத்தடிக்க பாடலுக்கு நடனம் ஆடி முதல் பரிசு வாங்கி இருக்கிறேன். ஒரு மழைக்கால மாலையில் புத்தம்புது பூ பூத்ததோ பாடல் கேட்டு முடித்த பிறகுதான் விமலா என் தோளில் சாய்ந்து தன் காதலை சொன்னாள். என்னிடம் இளையராஜாவின் பாடல்களை கேட்காதே என்று சொல்வது என் இறந்த காலத்தை அழிக்க சொல்வது போல். ஒரு மனிதனின் இறந்த காலத்தை எப்படி நந்தினி அழிக்க முடியும் என்றெல்லாம் வார்த்தைகள் மனதில் ஓடின. ஆனாலும் நந்தினியின் துயரத்தை புரிந்து கொண்டு கொஞ்ச நாள் சென்றால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன், சரி இனிமே கேட்கல, வா படுக்கலாம் என்றேன். ஒரு புதன்கிழமை இரவு நந்தினியும் குழந்தையும் தூங்கிய பிறகு கட்டில் ஆடாமல் நந்தினி மேல் என் கை கால் படாமல் கவனமாக இறங்கினேன். அன்றைக்கு பால்கனியில் பாடல் கேட்டுதான் மாட்டிக்கொண்டோம் என்று பிளாட் கதவை திறந்து கொண்டு மொபைலுடன் மொட்டை மாடிக்கு வந்தேன். கடவுளே,
ஒரு பாடல் கேட்க இவ்வளவு திருட்டுத்தனமா என்று மனம் துக்கத்தில் கசிந்தது. இருட்டில் மொபைலில் ஆவலுடன் பாடல்களை தேடி என்னுள் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது என்ற பாடலை கேட்க ஆரம்பித்தேன். பாடல் ஆரம்பித்து பல்லவியை கூட தாண்டவில்லை. யாரோ முதுகில் குத்த பயந்து போய் திரும்பினேன். நந்தினி என்னை ஆவேசத்துடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். நான் கலக்கத்துடன் நந்தினி என்று ஆரம்பிக்க, நந்தினி என்னை பேச விடாமல், அன்னைக்கு என்கிட்ட இனிமே இளையராஜா பாட்டை கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல என்று சத்தமாக கேட்டபடி என் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். லேசாக தடுமாறிய நான் சமாளித்து நின்று கொண்டு, ஏன் நந்தினி சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பண்ற? வெறும் பாட்டுதானே நந்தினி என்றேன். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு அது வெறும் பாட்டுதானா? இளையராஜா பாட்டை கேட்கிறப்பெல்லாம் அவன் நினைப்பு உங்களுக்கு வர்றதில்ல? சும்மா பாட்டு கேட்கறதால எதுவும் நடந்துடாது நந்தினி. அவ சென்னையில இருக்கா, நான் டெல்லியில இருக்கேன். தேவையில்லாம நீ பயப்படுற. பாட்டு கேட்கறது வேற, அவளை நினைக்கிறது வேற. உங்களுக்கு ரெண்டு ஒண்ணுதாங்க என்று என் அருகில் வந்த நந்தினி கண்களில் உக்கிரத்துடன், இனிமே இளையராஜா பாட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க என்றாள். நான் மௌனமாக நிற்க, கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க 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 என்று மீண்டும் மீண்டும் ஆவேசத்துடன் கத்திய நந்தினி என் சட்டை காலரை பிடித்து வெறிப்பிடித்தவள் போல் உலுக்கினாள். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நான், பைத்தியக்கார நாயி, ஏண்டி இப்படி என் உயிரை எடுக்கிற என்றபடி ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தேன். சட்டென்று அமைதியாகி அதிர்ச்சியுடன் என்னை நோக்கிய நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சில வினாடிகள் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்த நந்தினி மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் இறங்கி சென்றாள். நான் வீட்டிற்குள் செல்ல பிடிக்காமல் மொட்டை மாடியிலேயே படுத்துக்கொண்டேன். எப்போது கண்ணசந்தேன் என்று தெரியவில்லை. சட்டென்று விழித்த போது விடிந்திருந்தது. கீழே இறங்கினேன். வீட்டினுள் நுழைந்த போது வீடு அமைதியாக இருந்தது. நந்தினி என்றபடி படுக்கை அறையில் பார்த்தேன். நந்தினி அங்கில்லை. குழந்தையும் காணவில்லை. சமையலறையிலும் நந்தினியை காணாமல் பிளாட் வாசலை நெருங்கிய போதுதான் கவனித்தேன். செருப்பு ஸ்டாண்டில் அவளுடைய செருப்பு இல்லை. சற்றே திகிலுடன் அவளுடைய பர்சையும் மொபைலையும் தேட இரண்டும் கிடைக்கவில்லை. பதட்டத்துடன் என் மொபைலை எடுத்து அவள் மொபைலுக்கு அடிக்க ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. வேகமாக பேண்ட் சட்டையை மாட்டிக்கொண்டு பைக் சாவியுடன் படியிறங்கினேன். அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனிடம் விசாரித்தேன். 5 மணிக்கே குழந்தையோடு மதுரா ரோடு பக்கம் சென்றதாக கூறினான். வாட்ச்மேன் வாட்சில் மணியை பார்த்தேன். 6:30. ஒருவேளை கோபித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு கிளம்பி இருப்பாளோ? ஊருக்கு போக வேண்டும் என்றாலும் மதியம் 3:30 மணிக்கு தான் ட்ரெயின். எனவே அருகில் தான் எங்காவது சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவோடு மதுரா மெயின் ரோட்டை நோக்கி பைக்கை திருப்பினேன். அனைத்து வீதிகளையும் சுற்றி சுற்றி வந்தேன். அலைந்து திரிந்தும் நந்தினி கண்களில் படவே இல்லை. அடுத்து எங்கு சென்று பார்ப்பது என்று புரியாமல் ஹோட்டல் வாசலில் தவிப்புடன் நின்று கொண்டிருந்தேன். நான் இல்லாமல் வெளியே நந்தினி சென்றது கிடையாது. ஹிந்தியும் அவளுக்கு தெரியாது. கையில் 6 மாத குழந்தையுடன் மொழிபுரியா ஊரில் எங்கு சென்றிருப்பாள்? நேரம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகரித்தது. வாட்சை பார்த்தேன். மணி 8. அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனை மொபைலில் அழைத்து விசாரித்தேன். அவன் நந்தினி இன்னும் வரவில்லை என்றான். சட்டென்று ஒருவேளை நந்தினி ஏதேனும் செய்து கொண்டிருப்பாளா என்று தோன்றிய உடனேயே வயிறு கலங்கியது. சற்றே யோசித்துவிட்டு வேக வேகமாக பின்பக்கம் இருக்கும் யமுனா நதிக்கரைக்கு சென்றேன். ஆற்றில் கணிசமான அளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. நதிக்கரையோரமாகவே சிறிது தூரம் நடந்து சென்று பார்த்தேன். சற்று தொலைவில் நீரில் ஒரு புடவை மிதப்பது போல் தெரிந்தது. கடவுளே என்று பதட்டத்துடன் அத்திசையை நோக்கி ஓடினேன். சிறிது தொலைவு சென்ற பிறகு ஆற்றில் மிதந்த அந்த துணி ஸ்கிரீன் துணி என்று தெரிய மனம் நிம்மதியானது. மேலும் நடக்க சக்தியற்று மெல்லிய சலசலப்புடன் ஓடிக்கொண்டிருந்த யமுனா நதியையே சில நிமிடங்கள் வெறித்து பார்த்தபடி நின்றேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று மனதிற்குள் புலம்பிய போது என்னை அறியாமலேயே என் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. கண்களை துடைத்து கொண்டு மொபைலை எடுத்து மீண்டும் ஒரு முறை நந்தினியின் போனுக்கு அடித்து பார்த்தேன். ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது.
ஊரில் இருக்கும் நந்தினியின் பெற்றோரிடம் ஏதாவது சொன்னாளா என்று தெரிந்து கொள்ள நந்தினியின் அப்பாவை மொபைலில் அழைத்தேன். போனை எடுத்த என் மாமனாரிடம், மாமா, நந்தினி ஏதும் போன் பண்ணியிருந்தாளா என்றேன். ஒன்னும் பண்ணலையே. என்ன விஷயம் மாப்பிள்ள? நேத்து ராத்திரி ஒரே சண்டை. மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா நந்தினியை காணோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்ற மாமனாரின் குரலில் அதிர்ச்சி. நானும் 3 மணி நேரமாக தேடி பார்த்துட்டேன், ஆளை காணோம் என்ற என் குரல் உடைந்து அழுகை வர பார்த்தது. பயப்படாதீங்க மாப்பிள்ள, கோபத்துல பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பா. நீங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தாச்சு மாமா. பக்கத்து கோயில்ல எதுவும் பாத்தீங்களா? இல்லையே. பக்கத்துல இருக்கிற கோயில்ல எல்லாம் பாருங்க. இங்க எங்க கூட ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கோயில்ல தான் போய் உட்கார்ந்துருப்பா என்று மாமனார் கூற எனக்கு மூச்சு வந்தது. சரி மாமா என்ற நான் வேகமாக பைக்கை ஸ்டார்ட் செய்தேன். அத்தனை கோயில்களிலும் தேடினேன். எங்கும் நந்தினியை பார்க்க முடியவில்லை. இன்னும் ஆர்கேபுரம் மலை மந்திர் மட்டும்தான் பாக்கி. அது வீட்டிலிருந்து தூரம். இருப்பினும் அது தமிழர்களால் நடத்தப்படும் முருகன் கோயில் என்பதால் அங்கு வந்து செல்பவர்கள் அர்ச்சகர்கள் என்று எல்லோரும் தமிழர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே நந்தினி அங்கு சென்றிருக்க கூடும் என்ற நம்பிக்கையுடன் பைக்கில் வேகமாக பறந்தேன். மலை மந்திர் வாசலில் பைக்கை நிறுத்திய போது நான் மிகவும் களைத்திருந்தேன். மெதுவாக நடந்து கீழே விநாயகர் சந்நிதி, மீனாட்சி சந்நிதியில் பார்த்தேன். நந்தினி இல்லை. படியேறி மேலே சென்றேன். முருகன் சந்நிதியிலும் அவளை காணாமல் ஏமாற்றத்துடன் சுற்றிலும் பார்த்தேன். துர்க்கையம்மன் சந்நிதி அருகே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க நான் வேகமாக சென்றேன். அங்கு நந்தினி புல்தரையில் அமர்ந்தபடி ரிங் ரோட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்து இருவரும் ஒன்றும் பேசவில்லை. அழுத குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு நிதானமாக நந்தினியிடம் பேச ஆரம்பித்தேன். நான் உன்கிட்ட ஏன் போனேன்னு கேட்க போறதில்ல. இனிமே நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு என்றேன். இனிமே நீங்க இளையராஜா பாட்டை கேட்க கூடாது என்றால் வேகமாக. நான் ஒரு வினாடியும் யோசிக்காமல் சரி இனிமே கேட்க மாட்டேன் என்ற போது லேசாக தொண்டை அடைத்தது. கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போறப்ப கேட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்க மொபைல்ல இருக்கிற இளையராஜா பாட்டையெல்லாம் அழிங்க என்றாள். நான் மௌனமாக மொபைலில் இருந்த பாடல்களை அழித்துவிட்டு போதுமா என்றேன். கம்ப்யூட்டர்ல இருக்கிற இளையராஜா பாட்டு என்று நந்தினி கூற கம்ப்யூட்டரை ஆன் செய்து இளையராஜா பாடல்களை அழித்துவிட்டு அவள் முகத்தை நோக்கினேன். நந்தினி, இவரு இளையராஜா பாட்டு கேட்டு அவளை நினைச்சுக்கிட்டு இருப்பாராம், நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்றாள். ஒரு சீடியில் பாடல்கள் இருந்தது. இது வெறும் சாமி பாட்டுதான் நந்தினி என்றேன். அதுவும் இளையராஜா போட்டதுதானே? இளையராஜாவின் உன்னத சங்கீதத்தில் நமது காதல் ரகசியமாக வாழும்னு எழுதியிருந்தாளே என்று நந்தினி கூற நான் மௌனமாக சீடியை நீட்டினேன். அவ்வளவுதான். இனிமே என்கிட்ட ஒரு இளையராஜா பாட்டு கூட கிடையாது என்று நான் கூறிய போது என் உயிரை யாரோ எடுத்து வெளியே விட்டுவிட்டது போல் இருந்தது. அடுத்து வந்த 3 மாத காலமும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருந்தாலும் வெளியில் என்னால் இயன்ற அளவு சகஜமாக இருக்க முயன்றேன். ஆனால் இளையராஜா பாடல்கள் கேட்காமல் இருப்பது நெஞ்சில் ஒரு முள்ளாக உறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் சென்றபோது ஒரு வீட்டிலிருந்து ஓ குத்தம்மா ஏன் குத்தம்மா பாடல் கேட்க அப்படியே பைக்கை நிறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். நெடுநாள் கழித்து இளையராஜாவின் குரலை கேட்டபோது பழையதொரு புத்தகத்தில் எதிர்பாராத விதமாக பழைய நண்பனின் கையெழுத்தை பார்த்தது போன்றதொரு பரவசம். சட்டென்று அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த ஒருவன் என்னை சந்தேகமாக பார்த்து கோன் ஹை என்றான். நத்திங், ஒண்ணுமில்ல என்ற நான் புறப்பட மனமின்றி பைக்கை ஸ்டார்ட் செய்தேன். இளையராஜாவின் குரல் காற்றில் தேய்ந்து மறைந்தது. அதன் பிறகு எங்கும் இளையராஜா பாடல்களை கேட்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் இருந்தால் அரை மணிக்கு ஒரு தடவை எங்கிருந்தாவது இளையராஜா பாடல் காதில் விழாமல் இருக்காது. ஆனால் இங்கு அதற்கும் வழி இல்லை. என் செவியில் ஒலிக்காத இளையராஜாவின் பாடல்கள் என் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அப்படியே தூங்கிவிட கனவிலும் இளையராஜா பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒரு விடியற்காலை கனவில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி,
பாடலை கேட்க கேட்க மிகவும் இன்பமாக இருந்தது. சட்டென்று விழிப்பு வர அப்போதும் பாடல் தொடர்ந்து ஒலித்தது. விழித்த பிறகும் எப்படி பாடல் ஒலிக்கிறது என்று நான் திகைக்க, கட்டிலில் புன்னகையுடன் நந்தினி அமர்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த பாக்கெட் சிடி பிளேயரில் இருந்துதான் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. நடப்பதை நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் எழுந்து அமர்ந்தேன். சட்டென்று என் நெஞ்சில் சாய்ந்த நந்தினி சாரிங்க என்றாள். ஏய், என்னாச்சு உனக்கு என்றேன். நீங்க இளையராஜா பாட்டை கேக்குறத நிறுத்தின பிறகு பழைய மாதிரியே இல்ல. நீங்க என்னதான் என்கிட்ட சிரிச்சு பேசினாலும் அதெல்லாம் நடிப்புன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. பழைய கலகலப்பு, மனசு விட்டு சிரிக்கிறது, துருதுருன்னு என்கிட்ட வம்பளுக்கிறது எல்லாம் போயிடுச்சு. எனக்கு நீங்க பழைய மனோஜா தான் வேணுங்க. அதுவும் இல்லாம உங்க கூட சேர்ந்து இளையராஜா பாட்டை கேட்டு கேட்டு அது இல்லாம எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னு நேத்து முனீர்கா ஏரியா ஃபுல்லா அலைஞ்சு ரமா ஸ்டோர்ல 10 இளையராஜா பாட்டு DVD வாங்கிட்டு வந்தேன் என்று கூறியவளை உற்று பார்த்தேன். சீடியில் பாடல் தொடர்ந்து ஒலித்தது. ஓரங்க வேடம் இனி போதும் பெண்ணே, உயிர் போகும் மட்டும் உன் நினைவே கண்ணே, உயிரே வா. அப்போது என் மனதில் நந்தினியின் மீது ஏற்பட்ட அபாரமான காதலை இந்த சாதாரண எழுத்துக்களை பயன்படுத்தி சொல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. விமலாவோடு எனக்கு இருந்த காதலை விட பல மடங்கு பெரிய காதல் இது. நந்தினி என்ற நான் ஆவேசத்துடன் அவளை இறுக அணைத்து கொண்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், பாட்டு கேக்குறப்ப நீங்க அவளை நினைக்க கூடாது. நினைச்சுப்பேன், ஆனா அவளை இல்ல. இனிமே எங்க இளையராஜா பாட்டை கேட்டாலும் உன் நினைப்பு தான் வரும் என்று நான் கூற, நந்தினி என்னை இறுக தழுவி கொண்டாள். சீடியில் அடுத்த பாடல் ஒலித்தது. என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.